ஹைஸ் வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நானும் ஒரு அழகி. இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு மூவி. இந்த படம் முழுக்க கிராமத்திலே வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி இந்த படத்தில் அப்படி என்ன கதை அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கேசி கிரியேஷன் தயாரிப்பில் பொலிகரையான் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் நானும் ஒரு அழகி. இந்த படத்தில் வந்து அருண், மேக்னா, ராஜதுரை, சிவசக்தி, சுப்பாராமன், ஸ்டெல்லா உள்ளிட்ட மற்றும் பலர் வந்து நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட கதை திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் அமைஞ்சுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட வசிக்கிறாங்க. அதே கிராமத்தில் வசிக்கும் நாயகி மேக்னாவின் அத்தை மகனான நாயகன் அருண் படிப்பை வந்து முடிச்சு விட்டு வேலைக்கு வந்து முயற்சிக்கிறாரு அந்த கிராமத்தில். அந்த நேரத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டே இவர் இருக்கிறாரு. வேலை கிடைக்கலையே அப்படின்ட்டு. அது மட்டுமின்றி தனது கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக சிலம்பம் மற்றும் டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம படத்தோட ஹீரோ. கல்லூரியில் படித்து கொண்டு நாயகி வந்து எந்த ஒரு படிப்பும் விடாமல் எல்லாத்தையுமே வந்து கேலியும் கூச்சலமாக வந்து இவங்க வந்து கிண்டலுமாக வந்து அலைகிறாங்க. கடைசியில் வந்து அவங்க வந்து மன உளைச்சல் பட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அத்தை பையன் தான் வந்து படிச்சுக்கிறானே, அவன் தான் டியூஷன் எடுக்கிறானே, அங்கே போய் படி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அவன் சொல்லி நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து அவங்க அம்மா அடித்து கடைசியில் வந்து டியூஷனுக்கு வந்து சேர்த்து விட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்க டியூஷன் வந்து படிச்சுட்டு கடைசியில் வந்தால் அந்த மாவட்டத்திலே வந்து முதல் ஆளாக வந்து பத்திரிக்கையில் பேர் வரப்போ அவங்க எல்லாமே வந்து ஊராளுங்களே வந்து ஆச்சரியப்பட்டு மிரண்டு போகிறாங்க. என்னப்பா இந்த பொண்ணு இப்படி படிச்சிச்சா, இவ்வளோ அழகாக படிச்சிச்சா, யாருப்பா அப்படி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லல, அவங்க அத்தை மகன் தான் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. கடைசியில் வந்து அவங்க அத்தை மகனுக்கும் இவங்களுக்கும் வந்து காதல் வந்து ஏற்படுது. இந்த நிலையில் வந்து நாயகி வந்து எப்படியாவது வந்து காதலை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு வந்து காதல் தொடங்குது. அவரும் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்ல போகிற நேரத்தில் கடைசியில் அவருக்கு வந்து வேலை வந்திருக்கு அப்படின்னு சொன்ன எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார். சரி, ஊருக்கு போயிட்டு அங்கே எல்லாமே பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவர் பார்த்து அப்படியே ஷாக்காகி நின்றாரு. ரெண்டு பேருமே வந்து கண் கலங்குறாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க கணவர் வந்து இவர் வந்து அடிச்சு உனக்கு குழந்தை இல்லையே மலட்டின்னு சொல்லிட்டு துன்புறுத்துறாரு. இதை பார்த்து அவர் வந்து கண் கலங்கி ஐயோ கடைசியில் நம்ம கல்யாணம் பண்ணாமல் போயிட்டுமே இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படி சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்திலே வந்து கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மனைவி அவங்க ஹீரோயினை வந்து அடித்து வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. நீ எப்போ குழந்தையும் பார்க்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு. அப்படி இந்த சூழ்நிலையில் கடைசியில் ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் வந்து ரெண்டாவது வந்து லவ் ஏற்படுது. இதனாலே வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து நெருக்கமாக பழகுறாங்க. இந்த நிலையில் ஹீரோயினிக்கு வந்து குழந்தை வந்து உருவாயிருது. இந்த நிலையில் நெருக்கம் வந்து இடையே வந்து அதிகமாக இருக்க அருண் வந்து குழந்தைய வந்து வயிற்றில் சுமக்கிறார். மேக்னா தன் மலடி என்ற பேரை வந்து வெளியில் வந்து சொல்கிறாரே கணவன், அவருக்கு முன்னாடி வந்து நான் மலடி இல்லைன்னு சொல்லாமல் சந்தோஷப்படுவதா, திருமணமாகாத மச்சனோட வந்து தப்பான உறவு என்று ஊர் மக்கள் பேசுவார்களே, இதனால் மச்சன் பெயருக்கு வந்து இழப்பு ஏற்படுமே அப்படி சொல்லி வருத்தப்படுவதா என்று மனத்தில் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் குழந்தை பிறந்ததா, மேக்னா கணவர் விஷயம் தெரிந்ததா, அருண் நிலைமை என்ன ஆனது, திருமணம் முடிந்ததா, தனது அத்தை மகனின் குழந்தையை வயிற்று சுமக்கும் மேக்னா நிலை என்ன ஆனது என்பது அந்த படத்தோட மீதிக்கதை. காதல், கணவன் மனைவி உறவு, குழந்தை செல்வம் என அனைத்தையும் மையமாக வைத்து ஒரு அழகான கிராமத்தை கதையை உருவாக்கிறார் இயக்குனர் பொலிகரையான். இந்த படத்தில் குழந்தை இல்லாததற்கு மனைவி மட்டும் காரணம் இல்லை, அதில் இருவரும் சம பங்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மேக்னா தனது கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார். அத்தை மகனின் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பது, குழந்தை செல்வத்திற்காக இயங்குவது என நடிப்பால் வந்து நம்மளை அசிச்சிருக்காங்க. ஆசை நாயகனாக நடித்திருக்கும் அருண் கிராமத்தில் இளைஞர் தோற்றத்தில் சரியாக அமைந்து அதனால் சரியான அளவிற்கு நடிப்பு இல்லை. வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ராஜதுரை நடிப்பு அருமையாக இருக்குது. இசை மற்றும் பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாகவும் உள்ளது. பின்னணி இசை சுமாராக உள்ளது. ஒளிப்பதிவாளர் மகிழா கேமராமேன் கண்கலங்க வச்சிருக்கிறார். சேரன் மகாதேவியில் சுற்றியுள்ள அழகையும் நல்லா வந்து அருமையாக வந்து மொத்தத்தில் ஒரு பெண்ணின் துணிச்சல் தான் நானும் ஒரு அழகி. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக அனைத்து பெண்களும் அனைத்து ஆண்களும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.